பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல். ஒழுங்கா இருக்கணும். இதுக்கு மேல யாராவது ஆளுக்கால் கோஷம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேற மாதிரி ஆகும். ஒழுங்கா இருந்துட்டு உங்க வேலைகளை பார்த்துக்கலாம். இதுக்கு மேல ஒழுங்கா இருக்கணும். இதுக்கு மேல யாராவது ஆளுக்கால் கோஷம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேற மாதிரி ஆகும். ஒழுங்கா இருந்துட்டு உங்க வேலைகளை பார்த்துக்கலாம். இதுக்கு மேல ஒழுங்கா இருக்கணும். இதுக்கு மேல யாராவது ஆளுக்கால் கோஷம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேற மாதிரி ஆகும். ஒழுங்கா இருந்துட்டு உங்க வேலைகளை பார்த்துக்கலாம். இதுக்கு மேல ஒழுங்கா இருக்கணும். இதுக்கு மேல யாராவது ஆளுக்கால் கோஷம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேற மாதிரி ஆகும். ஒழுங்கா இருந்துட்டு உங்க வேலைகளை பார்த்துக்கலாம். இதுக்கு மேல ஒழுங்கா இருக்கணும். இதுக்கு மேல யாராவது ஆளுக்கால் கோஷம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேற மாதிரி ஆகும். ஒழுங்கா இருந்துட்டு உங்க வேலைகளை பார்த்துக்கலாம். இதுக்கு மேல ஒழுங்கா இருக்கணும். இதுக்கு மேல யாராவது ஆளுக்கால் கோஷம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேற மாதிரி ஆகும். ஒழுங்கா இருந்துட்டு. அண்மை செய்தி: விருதுநகர் அருகே சின்னகாமன்பட்டியில் பட்டாசு ஆலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்த அந்த துயர சம்பவத்தில் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் பெண்களை எஸ்பி மிரட்டிய அந்த காட்சிகளும் தற்போது வெளியாகி இருக்கிறது. வேறு மாதிரி ஆகிவிடும் என எஸ்பி பெண்களை மிரட்டக்கூடிய அந்த காட்சிகளை திரையில் பார்த்தோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுருகன். பாலமுருகன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே சின்னகாம்பட்டியில் உள்ள கோகுலேஷ் பட்டாசு ஆலை நேற்று நடந்த வெடி விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்து பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இந்நிலையில் உயிரிழந்த பட்டாசு தொழிலாளர்களின் உடல்கள் உடற்கூறு ஆய்வுக்காக விருதுநகர் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டது. இதனை அடுத்து அங்கு கூடியிருந்த உறவினர்கள் தங்களுக்கு நிவாரண நிதி போதுமானதாக இல்லை என கூறி திடீரென போராட்டத்திலும் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டு வந்தனர். அப்போது அங்கு வந்த மாவட்ட காவல் கண்காணிப்புத்துறை கண்காணிப்பாளர் கண்ணன் அவர்கள் பொதுமக்கள் அந்த உறவினரிடம் போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அப்போது இந்த மாதிரியான நடவடிக்கைகள் நீங்கள் எடுத்துக்கொண்டிருந்தால் நான் வேறு மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் என மிரட்டும் தோணியில் அம்மக்களிடம் கடுமையாக நடந்து கொண்டதாக அந்த உறவினர்கள் வருத்தத்துடன் தெரிவித்தனர். ஹர்ஷினி, பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல்.